வணக்கம். ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் சேனல் சார்பாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து சித்தர்கள் நமக்கு மனித குலத்துக்கு அருளிய நாடி சாஸ்திரம் அல்லது நாடி ஜோதிடம் பற்றி பல்வேறு சாப்டர்களை பற்றி விரிவாக நாங்கள் சொல்லி வருகின்றோம். நல்ல வரவேற்பு, மிகச்சிறந்த வரவேற்பு. நல்ல பல பேர் எங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. இதில் இப்போ இந்த வாரம் நாங்கள் எடுத்துக்க போகிறது அந்த மெயில் பிரகாரமே நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா சில பேர் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி ரிப்பீட்டடாக மெயில் அனுப்பிச்சதுனால இதை நான் எடுத்துக்க வேண்டிய கட்டாயம். இன்றைக்கு நான் சொல்ல போகிறது இந்த முறை இப்போ நான் பேச போகிறது 6th சாப்டர், ஒரு மனிதனுடைய 6வது சாப்டர். அதாவது அந்த லக்னத்துலேருந்து வரக்கூடிய 6ஆம் இடம். அப்போ கன்வென்ஷனல் அஸ்ட்ராலஜி சொல்லுவாங்க. முனிவர் என்ன சொல்கிறாங்கன்னா 6வது காண்டம்ன்றாங்க. நம்ம இங்கிலீஷில் சொல்லிக்கணும்னா 6th சாப்டர்னு சொல்லிக்கலாம். இப்போது இந்த 6th சாப்டர் என்ன சொல்லுது அப்படின்ற போது, நம்மளுக்கு ஒரு மனிதருக்கு ஏற்படக்கூடிய விரோதி, வியாதி, கடன், வழக்கு, நம்மளுடைய எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள், அதை விட இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறது, இது பார்க்குறவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, சிறைவாசம். இப்போ காலைல எழுந்துச்சி நம்ம ஒரு பேப்பர் எடுத்து படித்து பார்த்தோம்னா, யார் சிறைக்கு போகலன்றதான் மிகப்பெரிய ஒரு உலக அதிசயமாக இருக்குது. இது இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இது மாதிரி 6 அறிவு கொண்டவங்க எல்லாமே சிறைக்கு போயிடுறாங்க ஆல்மோஸ்ட். இந்த சின்ன குற்றம், பார்த்தால் குற்றம், தொட்டால் குற்றம், நின்றால் குற்றம், கேட்டால் குற்றம் அப்படின்ற போயிட்டுருக்கு. அது இந்த கலியுகத்தோட ஒரு விஷயம். இந்த 6வது காண்டம், 6வது சாப்டர் நாடி ஜோசியம் அப்படின்ற போது இதில் நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லிடுறேன். இது ரொம்ப முக்கியமான சாப்டர். ஒரு மனுஷனுக்கு வியாதி இருக்கக்கூடாது, ஹெல்த் இஸ் த வெல்த்து. விரோதி இருக்கவே கூடாது, கடன் இருக்கவே கூடாது. ஏன்னா கடனை பற்றி ஒரு பாட்டில் சொல்கிறாரு, கடன்பட்ட நெஞ்சன் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். யார்? ராவணனை சொல்கிறார் கம்பர். என்ன இது அப்போ அவ்வளோ பெரிய ஒரு மகாராஜாவே ஒரு நிமிஷம் கலங்குறாருன்னா கடன் பட்டவன் எவ்வளோ கஷ்டப்படுவானோ அப்படி கலங்கிட்டாருன்னு சொல்கிறார். ஸோ கடன். அப்புறம் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள், இது அன்றாடமாக ஏற்படும். இது என்ன யாருனால ஏற்படும்னு சொல்ல முடியாது, யாருனால ஏற்படாதுன்னு சொல்ல முடியாது. நான் ஒரு சித்தர்கிட்ட கேட்டேன், எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படாத இருக்கணும் என்னையா செய்யணும்னு கேட்டேன். பேசாம நாக்கை கட் பண்ணியிருக்காரு. சிரிச்சிட்டு ஜோக்கா சொன்னார், வாயை போட்டுட்டு ஊமையாக இருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனை. அப்புறம் சிறை வாசம். இந்த பதிவு கொஞ்சம் நீண்ட பதிவாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான பதிவுனால வழக்கமாக நாங்கள் சொல்கிற ஒரு 8 நிமிடம் அப்படி இருக்காது. ஒரு 4-5 நிமிடங்கள் எக்ஸ்ட்ரா ஆகும். தேவைப்படுறவங்க தொடர்ந்து பாருங்கள். இப்போ வியாதி எடுத்துக்கிறேன், கடன் எடுத்துக்கிறேன். என்னுடைய நண்பர்கள் நிறைய பேருக்கு போவோம், நாங்கள் பார்ப்போம், நல்லா இருப்பாங்க. இதனால் ஒரு வியாதி வரும், இந்த உறுப்பில் ஒரு வியாதி வரும். நம்புறவங்க உடனடியாக போய் செக் பண்ணுறாங்க, இந்த பரிகாரத்தை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த வியாதி வரும், ஆனால் அதனுடைய தாக்கங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த பரிகாரம் பண்ணிட்டா, அந்த நாடிகள் ரிஷிகள் சொல்கிற பரிகாரத்தை பண்ணிட்டா தாக்கங்கள். சில நேரங்களில் அதுலேயே மருந்தும் வந்துடும், இந்த மருந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சொல்கிற பொறுத்து விரோதிகள். இந்த விரோதிகள் யாரெல்லாம் எப்படி வருவாங்க? நண்பனே விரோதியாக வருமா? என்ன நம்முடைய சொல்லே ஒரு விரோதியாக மாறிடும். என்ன நம்ம எந்த நேரத்தில் நம்ம எதிரியை சந்திப்போம்னு சொல்ல முடியாது. அதனால் யார் யார் விரோதிகள் வருவாங்க? வெளியிலேருந்து வருவாங்களா, இல்லை உள்நாட்டிலே நம்ம வீட்டுக்குள்ளேயே விரோதிகள் ஏற்படுவாங்களா, இல்லை எந்த செயல் செயற்படுவதனால் ஒரு விரோதி வருவாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வரும். அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? இது வியாதி மாதிரி கிடையாது, டோட்டலாகவே அவாய்ட் ஆகிடுது.
இது வந்து ரொம்ப இது. ஒரு அடுத்து வந்து இந்த கடன், இது கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு கேட்குறதுக்கு. இந்த கடன் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டில் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, என் நண்பர்கள் பல பேர் கடன் பட்டிருப்பாங்க. நானும் ஒன்றும் விதிவிலக்கல்ல. என்ன கடன் பட்டிருப்பாங்க. கடன் எப்படி அடைக்கிறது? கடன் வாங்கிடுவோம், பேங்க்கில் வாங்கிடுவோம், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் வாங்கிடுவோம், நிறைய இடத்துல எஜுகேஷனுக்கு வாங்கிடுவோம், வீடு கட்டுற வாங்கிடுவோம். திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தில் அடைக்க முடியாத போயிடும். அடைக்க முடியாத எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. கிரெடிட் கார்டு கடன் கூட இதில் சேர்த்துக்கிறேன் நான். அப்படிலாம் இருக்கும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர், ஒரு மிக உயர்ந்த பதவியில், மிக உயர்ந்த அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு நண்பருக்கு வந்து ஒரு நிதி நிறுவனத்தில் கடன் வாங்கிறார். கடன் வாங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஒரு சொல்ல முடியாத கஷ்டம் ஏற்பட்டது. கடன் அடைக்க முடியல. நிதி நிறுவனம் வந்து வழக்கு போட்டுடுறாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய நிதி நிறுவனம், ரொம்ப பாரம்பரியமான நிதி நிறுவனம். அது வழக்கு. அப்போ அந்த நண்பர் என்னை கூப்பிட்டு கேட்டார், தம்பி இதுக்கு எதனா பாருப்பா, நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் வா அப்படின்னாரு. நாங்கள் ஒரு நல்ல நாடி ஜோதிட நிலையத்துக்கு போய் இந்த வழக்கப்படி எல்லாம் முதல் காண்டமெல்லாம் பார்த்துட்டு 6வது காண்டமெல்லாம் பார்க்கும்போது அதில் வந்துச்சு, இந்த இதை நீங்கள் அடைச்சிருவீங்க அப்படின்னு. எப்படி அடைப்பீங்கன்னு சொன்னால், இல்லை அது திடீர்னு ஒரு ஒரு மின்னல் போல் ஒரு ஒரு மாற்றம் ஏற்படும். மாற்றம் ஏற்பட்டு இந்த கடன் அடைஞ்சிருவீங்க, அது வழக்கெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் வராதுன்னு சொல்லிச்சு. திருப்பி ரிட்டர்னில் நான் காரில் வரும்போது அவர் நிறுத்தி என்னை கேட்டார், என்ன தம்பி இதை நம்பரியா அப்படின்னு கேட்டார். இல்லை ஐயா, அது நம்புறதுக்கு அதுக்கு எனக்கு சொல்கிறதுக்கு தெரியலைங்க, பட்டு கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும் என சொல்கிறாங்க. ஒரு 15-20 நாள் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணார். என்னுடைய வீட்டுக்கு இல்லத்துக்கு கொஞ்சம் வரீங்களான்னு கேட்டார். உண்மையாகவே நான் பயந்துகிட்டே போன உடனே என்னை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொன்னார், டே கடன்லாம் அடைஞ்சிருச்சிடானார். கிட்டத்தட்ட ஒரு 12 கோடி ரூபாய் கடன். எனக்கு ஒன்றும் புரியல. 15 நாளைக்கு முன்னாடி நம்ம நண்பர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார், உண்மையாகவே கஷ்டப்பட்டு இருந்தார். 15 நாளுக்குள்ளே எப்படி கடன் அடைஞ்சிது அப்படின்னு உட்கார வச்சு சொன்னார். அவர் என்ன பண்ணியிருக்கார், அவர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு அமைப்புகள்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் நாடி பார்த்துட்டு வந்தோம்பா, கடன் அடைஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு. அவருடைய சகோதரர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த சமுதாயத்தை சேர்ந்த மற்ற மக்கள்கிட்டலாம் சொல்லவே திடீர்னு அதில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பிரபலமான தம்பி நம்ம ஊருக்கு நிறையா பண்ண தம்பிக்கு இவ்வளோ கடனா? நோ, இம்மீடியட்டாக நம்ம எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த 12 கோடி அடைச்சிட்டு மிச்ச கதையை பேசுகிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பாருங்கள், எல்லாம் ஒரு கல்யாண மண்டபத்தில் கூடி தன்னால் இயன்ற உதவி எல்லாத்தையும் கான்ட்ரிபியூட் பண்ணி எல்லாம் செல்வந்தர்கள் தனவந்தர்கள் எல்லாம் பண்ணிவிட்டு காசோலையாக கொண்டாந்த நிதி நிறுவனத்தில் கட்டிட்டு ரசீதை வாங்கி கொடுத்து இந்த வழக்கு இனிமேல் வாய்ப்புக்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து கடன் வந்து என்ன ஆகி போச்சுன்னா, சகோதர சகோதரிகள் சொந்தக்காரர்கள் பங்காளிகள் கொடுத்த கடன் தானே, அது ஒன்றும் பிரச்சனையாகாதில்ல. அப்புறம் அவர் பொதுவாக அடைச்சிட்டாரு. இது வந்து எனக்கு ஒரு மிராக்கலாகவே தோணும் அந்த நாடியோட விஷயத்தில். இதுதான் எனக்கு இந்த சாப்டர் நான் சொல்லணும்னு இன்றைக்கி என்னுடைய குழுவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இயக்குனர் அவர் சொன்னார், சார் இந்த 6வது காண்டத்தை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு ரொம்ப என்னை வற்புறுத்தி கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்டு வரும்போது அப்போ நான் சொன்னேன், இருங்க தம்பி எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன், எக்ஸ்டம்பராக தான் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். அடுத்து சிறை வாசம், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இந்த இதனால் சிறை வாசம் வரும்னு வரும், இன்னொரு இடத்துல சிறை பயம்னு ஒன்று வரும். இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க ரொம்ப பேர். அந்த நாடியில் அந்த சொற்கள் ரொம்ப முக்கியம், முனிவர்கள் சொல்லக்கூடிய சொற்கள் ரொம்ப முக்கியம். அப்போ சிறை பயம்னா கண்டிப்பாக அவருக்கு அந்த நபருக்கு வந்து இந்த 6வது காண்டத்தில் சிறை பயம்னு சொல்லியிருந்தா அந்த வழக்குலேருந்து சிறைக்கு போக மாட்டார், பெயில் கட்சிடும். சிறை வாசம்னா 100% சிறை வாசம் தான், உள்ளே போய் வாசம்னா இருக்கணும். இது நான் பார்த்துருக்கேன். இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் நல்லா இருக்காது. இது பல அரசியல் பிரமுகர்கள் மற்றும் வந்து பல குற்றங்கள் செய்தவங்க, குற்றமே செய்யாதவர்கள், என்ன கையெழுத்து போட்டவங்க, ஜாமீன் கையெழுத்து போட்டவங்க, இந்த மாதிரி கேட்டகரியெலாம் நான் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு மெயிலில் கேட்ட அந்த அன்பர்களுக்கு இந்த விளக்கம் அநேகமாக போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக 6வது காண்டம் வந்து ஒரு மனிதன் நிம்மதியாக தூங்குறதுக்கு, வியாதி, கடன், விரோதி, வழக்கு, சிறைவாசம்லாம் இல்லாத நிம்மதியாக தூங்குறதுக்கு, இந்த இன்றைய பாஷையில் சொல்லணும்னா இடி, ஐடி, அப்புறம் என்னென்னமோ சொல்கிறீங்கள, ஏதோ வழக்கெல்லாம் வருதுன்னு, அந்த என்ஐஏ,
அது இதெல்லாம் எந்த தப்பும் பண்ணாத நம்ம இருந்தோம்னா நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத இருக்கிறதுக்கு, இல்லை தெரியாத ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து காப்பாற்றி மினிமமாக ஓகே ஓடி போயிடு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாப்டர். இதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நாடியில் நல்ல நாடி ஜோதிடரை பார்க்கும்போது இதை பார்க்குறது முக்கியம் இல்லை, பார்த்த பிறகு அதில் ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்கிற பரிகாரத்தை ஆர்டர் பிரகாரம் பண்ணணும். ஆமாம், ஆர்டர் பிரகாரம் பண்ணணும். தப்பாக பண்ணியிருக்கீங்களான்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் ரிப்பீட் பண்ணணும். அதனால் இதுதான் 6வது காண்டத்தோட மிக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி அந்த 6வது காண்டம் மனித குலத்துக்கு என்ன ஒரு நல்ல விஷயங்களை சொல்லுதுன்ற சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நாங்கள் திருப்பியும் அதை பற்றி உங்களுக்கு விளக்கம் சொல்கிறோம். தேங்க்யூ, நன்றி.